இல்லையே! சூப்பர், சூப்பர். பிரண்ட சட்னி அரைச்சு சாப்பிடுங்க. செமையா இருக்கும். நீங்க எப்படி பிரண்டை ஊறுகாய் எப்படி போடுவீங்க? சொல்லுங்க. பிரண்டை ஊறுகாய் எப்படி போடுவேன்னு பார்த்தீங்கன்னா, பிரண்டைய வந்து நல்லா நாலா பக்கமும் நார எடுத்துட்டு, நல்லா பச்சை வாசனை போக எண்ணெய் அதாவது வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து நீங்க அந்த எண்ணெய் ஊத்தக்கூடாது. எண்ணெய் ஊத்தாமயே வந்து வறுத்துக்கணும். வறுத்துட்டு அப்புறமா வந்து எண்ணெய் ஊத்தணும். எண்ணெய் ஊத்தி நல்லா ரொம்பவும் செவக்கக்கூடாது. ஒரு அளவுக்கு செவக்கிற மாரி அந்த வாசனை வர்ற அளவுக்கு வறுத்துக்கோங்க. வறுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சுக்கோங்க. ரொம்பவும் வழுவழுன்னு அரைக்கக்கூடாது, நல்லா இருக்காது. தரதரன்னு அதாவது கையில எடுத்து பார்த்தா, இட்லி மாவு பதத்துன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த பக்குவத்துல வந்து அரைச்சுக்கோங்க. அரைச்சுட்டு நான் ஒரு நாள் போட்டேன். சூப்பரா இருந்துச்சு. அந்த மெத்தேடு தான் சொல்றேன். எண்ணெய் வந்து சேர்த்திக்கோங்க. அளவா சேர்த்திக்கோங்க. நெறையா உங்களுக்கு பிரண்ட வந்து நெறையா அரைச்சு வச்சிருந்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய் கூட சேர்த்திக்கோங்க. நல்லாயிருக்கும். நான் வந்து நல்லெண்ணெய்லாம் ஊத்த மாட்டேன். சமையல் எண்ணெய் தான் ஊத்துவேன். அதலக்காய் பொரியல் மற்றும் குழம்பு செய்து சாப்பிட்டு இருக்கீங்களா? அதலக்காய்னா என்னன்னே எனக்கு தெரியாதுண்ணா. இப்பதான் நீங்க போறீங்க. அதலக்காய்னா என்ன? உண்மையாலுமே எனக்கு தெரியாது அதலக்காய். அதலக்காய் அது என்ன காய்? கோவக்காய்க்கு அப்படி சொல்றீங்களா? எனக்கு தெரியாதே. அதலக்காய்னா என்னன்னு எனக்கு தெரியாது. வேற ஏதாவது பேர் இருந்தா சொல்லுங்க. அப்புறம் அந்த பிரண்டைய வந்து வதக்கிட்டு நல்லா அரைச்சுக்கோங்க. அரைச்சிட்டு எண்ணெய் வந்து உங்களுக்கு பிரண்டை எந்த அளவுக்கு இருக்குதோ எண்ணெய் கொஞ்சம் ஜாஸ்தியா ஊத்திக்கோங்க. கடுகு, கருவேப்பிலை தழை போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, இந்த அரைச்சு வச்சிருந்த பிரண்டைய வந்து எடுத்து போட்டுருவேன். எடுத்து போட்டுட்டு உப்பு, வரமிளகாய் தூள் போடுவேன். வரமிளகாய் தூள் போட்டு அடுப்ப நல்லா ஒரு 2, 3 கொதி வர்ற அளவுக்கு விட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அடுப்ப வந்து நான் சிம்ல வச்சுட்டுருவேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே அந்த பிரண்டைய வந்து வதக்கியிருக்கோம். அதனால வந்து பச்சை வாசனை எதுவும் அதலக்காய் எங்க ஊர் பக்கம் இல்ல ப்ரோ. சூப்பர் சொல்லிட்டாங்க. அதலக்காய்னா என்னன்னே எனக்கு தெரியாது உண்மையாலுமே. அப்புறம் அந்த பிரண்டைய எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா வதக்கி விட்டு தேவையான அளவு உப்பு. உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டு ஊறுகாயோட ஸ்மெல்லு வரதுக்கு வந்து லைட்டா வெந்தயம். நெறைய போட்டுறாதீங்க கசப்பு வந்துரும். வெந்தயம்